ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நீங்கள் நினைக்காதது கூட வாழ்க்கை உங்களுக்காக கொடுத்துருக்கலாம். எந்த விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உங்கள் மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற இன்னொரு மனசு தான் அதுக்கு காரணம். அந்த மனசுக்கிட்ட நிறைய சீக்ரெட்டான பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு காரணம் உங்கள் முயற்சியால் இல்லை, உங்கள் மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த மனம் நம்பினதுனால தான் காரணம். நம்பலையா? அப்போது இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களை நீங்களே வேறு மாதிரி பார்ப்பீங்க. உங்கள் லைஃப் சேஞ்சஸ்க்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கும். வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மனசை ரொம்ப தெளிவாகவும் கான்ஷியஸாகவும் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம மனசு 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, ஒரு முடிவு எடுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்த லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மைண்ட் பண்ணும். ஆனால் இதுக்கு பவர் வெறும் 5% தான். ரெண்டாவது சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய பயம், நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை பேட்டர்னை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். இதுக்கு தான் பவர் 95% இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டோட நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இல்லைன்னு அதுக்கு ஒரு ஸ்டாப் சொல்லிட்டுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறாது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திக்கணும்னு கான்ஷியஸ் மைண்டோட ரொம்ப தீவிரமாக படுத்திருப்பீங்க. ஆனால் காலையில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் பரவாயில்ல தூங்குன்னு சொல்லிடும். அதே நேரத்தில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்திரிச்சிருப்பீங்க. ஒரு சிம்பிளான ஸ்டோரி உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு கிராமத்தில் ராஜான்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் ரொம்ப திறமசாலி தான். ஆனால் அவன் லைஃப்பில் ஜெயிக்கவே இல்லை. ஒரு இன்டர்வியூ போனால் ரிஜெக்ஷன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதில் லாஸ் ஆயிரும். அவனை சுற்றி இருக்கிறவங்க யாருமே அவனுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங். இப்போது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எனக்கு ஏன் தோல்வி கிடைக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான். அந்த நேரம் ஒரு வயதானவரை அவன் சந்திக்கிறான். அந்த வயதானவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பிரச்சனை முயற்சி இல்லை, உன் மனசு ஏற்கனவே தோத்துக்கிட்டு இருக்கு, அதுதான் காரணம்னு சொல்கிறாரு. சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிறிய முயற்சியையும் அந்த முதியவர் சொல்லி கொடுக்குறாரு. வேற ஒன்றுமே இல்லை. தினமும் காலையில் எழுந்துச்சு உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய பில்டப்பான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருந்தா போதும். என்னால் முடியும், செய்ய முடியும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் எல்லா விஷயத்துக்கும் தகுதியானவன், என்னைய தேடி பல வாய்ப்புகள் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் டவுன் ஆகுதோ அதை அப் லெவலில் திங்க் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த டெக்னிக்கை அந்த இளைஞனும் 30 நாள் செஞ்சான். 30 நாள் கழிச்சு அவனோட பேசுகிற விதம் மாறிடுச்சு, பாடி லாங்குவேஜ் மாறிடுச்சு, கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற மாதிரி மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்கள் மனசு இடம் கொடுக்குதான்னு பாருங்கள். முதல்ல இதெல்லாம் வேண்டாம், சரியில்லை, ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் ரெகுலர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை நம்ப ஆரம்பிச்சிடும். இதில் வாழ்க்கை மாறலை, முதல்ல மாறினது அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். சரி, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு ரெக்கார்டர் மாதிரி. நீங்கள் சின்ன வயசில் பேசினது, உங்கள் டீச்சர் உங்களுக்கு சொன்னது, பேரண்ட்ஸ் உங்களை கைட் பண்ணது, இந்த சொசைட்டி உங்களுக்கு என்ன லேபிள் கொடுத்துருக்கு, இது எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, உன்னாலலாம் முடியாதுப்பா, நீ எல்லாம் என்னத்தை செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக்காக அதை சொன்னாலும் கூட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை சீரியஸாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் முழுக்க அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்கான ஒரு ப்ரூஃபை உங்கள் கண் முன்னாடி தேடி தேடி காட்டும். ஆமா, நீ அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. நம்மள பலர் இந்த தவறை தான் செய்கிறோம். எனக்கு லக் இல்லை, என்னால் முடியாது, எனக்கு ஆவரேஜாக தான் எதுவுமே வரும் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கான யோசனைகள் இல்லை, அது ஒரு ஆர்டர். அந்த ஆர்டரை என்ன ஏதுன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் யோசிக்காது, ஜஸ்ட் அதுக்கு ஒபே பண்ணி அந்த விஷயத்த செய்யும். சரி, இப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படியெல்லாம் மாற்றலாம், அதுக்கு ஒரு 5 பவர்ஃபுல்லான ஹேக்ஸ் இருக்குது. ஸோ வாங்க குயிக்காக பார்க்கலாம். நம்பர் 1, செல்ஃப் டாக். ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துக்கும். உங்களுக்கு நீங்களே பேசுகிற அந்த வார்த்தை தான் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற போகிற அந்த வார்த்தைகள். எனக்கு எப்போவுமே இப்படிதான் இப்படின்னு சொல்லாமல், இது டெம்பரவரியாக தான் நடக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் நடந்தாலும் ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நான் இன்னும் அச்சீவ் பண்ணுற நேரம் வரும்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெபிடேஷன். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்லாம் புரியாது, என்னது தொடர்ந்து நடக்கு அதை தான் முதல்ல பார்க்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் லைனை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியம், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை தொடர்ந்து 21 நாள் 30 நாளுக்குள்ளே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேறு லெவலில் மாறிடும். மூணாவது, ஒரு எமோஷன் இருக்கணும் அந்த வேர்ட்ஸில். இப்போ எமோஷன் இல்லாத வார்த்தைகள் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். எமோஷனோட உள்ள வார்த்தைகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு எமோஷன் ஃபீலிங்கோட பேசுங்க. நாலாவது, நைட் ப்ரோக்ராமிங். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஓப்பன் மோடில் தான் இருக்கும். அதனால் ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பாசிட்டிவான தாட்ஸை உங்கள் மைண்டுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நன்றி உணர்வோட ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அஞ்சாவது, விசுவலைசேஷன். அதாவது
நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கும் ரியல் லைஃப்க்கும் உங்கள் மைண்டுக்கு வித்தியாசம் தெரியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அது ஜஸ்ட் நடந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜினேஷன் தினமும் 2 மினிட்ஸ் கொடுங்க போதும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதாவது நீங்கள் உங்கள் லைஃபுக்கு ஓனர் இல்லைன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஓனராக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றுறீங்களோ சூழ்நிலை மாறும், வாய்ப்புகள் வரும், நீங்களே உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. இப்போவே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு நீங்கள் மாறி இருக்கீங்களா, இப்போவே நான் மாற ஆரம்பிக்கிறேன்னு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம்.